Hi, hello, welcome to Praganya Sree Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மேத்தி கிரேவி. ஆமாங்க, இது வெந்தய கீரை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கீரை, பச்சை மிளகாய், பூண்டு, 1 கப் துவரம்பருப்பு. ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சொன்ன எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கழுவி வச்ச துவரம்பருப்பை ப்ரெஷர் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதும் 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகா, வெந்தயக்கீரை, அது கூடவே பூண்டு, வெங்காயம், தக்காளி, கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. மூணு விசில் இறக்கியாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது இப்போ நம்ம மத்தால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரே கலவையாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மசிச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணீரும் தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை உடல் குளிர்ச்சிக்கு மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லை, முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே உதவும். இதில் நிறைய விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே நம்ம இதை தாளித்து இறக்கிக்கலாம். ஸோ நம்மளோட சுவையான மேத்தி கிரேவி தயார். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். Meet you soon with a new recipe. Bye-bye from Praganya Sree Kitchen. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. Bye-bye.